இந்த இடத்துல ஷிகாரடேஸ் ராகேஷ் சர்மா அவர்கள் சொல்வது போல இலங்கையுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது. வெறுமனே உற்பத்தி பொருளாதாரம், சேவை பொருளாதாரம் வளர்ச்சி அடைவது போல மாத்திரமல்லாமல் மக்கள் மத்தியிலே நம்பிக்கையும் அதிகரிக்கின்றது. இந்த நம்பிக்கையும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கின்ற போது ஏனைய முதலீடுகள் மீதான நம்பிக்கை அதிகரித்து கொண்டு போகின்றது. உண்மையாகவே தற்போதைய பொருளாதாரம் அவர் சொன்னது போல ஐஎம்எஃபினுடைய ரெகுலேஷன்ஸ் அல்லது ரிஃபார்ம்ஸ் அவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக கடந்த காலங்கள் ஒப்பிடுகின்றது பொருளாதாரம் வளர்ச்சியடை நாங்களே காணக்கூடியதாக இருக்கின்றது. வீதிகளிலே புதிய வாகனங்கள் ஓடுகின்றன. மக்கள் எரிபொருள் நிலையங்களில் கியூவில் நிற்பதில்லை. எனவே ஒரு மாற்றம் தெரிவது எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு பேரின பொருளாதாரமாக பார்க்கின்ற போது உண்மையாகவே இந்த பொருளாதார குறிகாட்டி அல்லது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கின்ற செய்தி என்ன? நன்றி. ஐஎம்எஃப் வந்ததுக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, எங்களோட பொருளாதாரம் ஒரு மறை நிலையில் இருந்து, அதாவது கன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு ஒரு சுருங்கி போன அல்லது எங்களோட பொருளாதாரம் முந்திந்த வீழ்ந்த பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையாக அடைஞ்சிருக்குது. இது உண்மை. இதால் தான் நீங்கள் 2022 அந்த அந்த லைன் மாதிரி அந்த வரிசைகளை நாங்கள் காண முடியவில்லை. அது உண்மை. அதே நேரம் மக்கள்ட கையில் பணப்புழக்கம் வந்திருக்குது, பணம் இருக்குது, அவங்க செலவழிக்கிறாங்க. இப்போ ஒரு வளர்ச்சி, அதாவது பொருளாதார வளர்ச்சின்ற நேரம் 2 விதத்தில் வரலாம். ஒன்று மக்கள் என்ன செய்யலாம்னா முதலீடு செஞ்சு அந்த முதலீட்டால் என்ன செய்யலாம்னு மேலும் மேலும் பொருளாதார நடவடிக்கைகள் பெருகுது. உதாரணத்துக்கு ஒரு 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 நிறுவனம் 100 தொழிலாளர் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு நிறுவனத்தை கொஞ்சம் விஸ்தீகரிக்கிறாங்க, இன்னொரு 200 தொழிலாளர்களோடு வராங்க. அப்போ அது உண்மையாக ஒரு பொருளாதார வளர்ச்சி. அதே மாதிரி இன்னொரு இருக்குது, அரசாங்கங்கள் என்ன செய்யலாம்னா அரசாங்கங்கள் காசை ஒவ்வொரு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த மாதிரியான ஒரு உதாரணம் சொல்லுவோம், ஹைவே ஒன்றுக்கு அப்படி செலவழிக்கிற உண்மையாக அதுவும் ஒரு பொருளாதார வளர்ச்சி தான். ரைட். அப்போ இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னா, உண்மையாக இப்போ நடக்குது என்னென்னா, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அது உண்மை. வட்டி வீதத்தை பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் குறைவில் இருக்குது. இப்போ உங்கள்ட கையில் ஒரு காசு 1 மில்லியன் இருக்குதுன்னா நீங்கள் அதை வங்கிக்கு போட்டு அதில் வட்டி வருமானம் வாரத்தை விட இப்போ அதை செலவழித்து ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சு அந்த முதலீட்டில் இன்னொரு வருமானம் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வட்டி வருமானத்தை விட. இந்த வார வட்டி வருமானம் குறைவு. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த காசை ஏதோ முதலீடு செய்கிறாங்க. ஒரு வீட்லேயோ அல்லது ஒரு கார்லேயோ அல்லது ஒரு சொத்துலேயோ அவங்க இது செய்கிறாங்க. இது ஒவ்வொரு தனி குடும்ப மட்டத்தில் நான் சொல்கிறேன். நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதாவது நிறுவனங்கள் இப்போ நீங்கள் எத்தனை தொழில்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றோ அதுக்கான சான்றுகள் இல்லை. நீங்கள் இப்போ பிஓஐ தரவுகளை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு தரவு ஒன்று இருக்கு. என்னென்னா $787 மில்லியன் முதல் 9 மாதங்களில் எங்களுக்கு இலங்கைக்குள்ள வந்திருக்குது இன்ஃப்ளோவா. இதில் 128 மில்லியன் தான் புதிதான நடவடிக்கை, புதிதான தொழில் இந்த முயற்சிகளுக்காக வந்தது. அடுத்த 600 அந்த மிஞ்சின தொகை ஏற்கனவே இலங்கையில் உள்ள அந்த பிஓஐயில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் தங்களை விஸ்தீகரிக்கிறாங்க, அதுக்காக வந்தது. அப்போ அது என்னன்னு காட்டுனா ஒரு நம்பிக்கையை காட்டுது, ஒரு உறுதித்தன்மையை காட்டுது. இலங்கையில் மறுபடியும் அவங்க எதிர்பார்க்குறாங்க இலங்கையோட பொருளாதாரம் நல்லா வருமானது. அது ஒரு நல்ல குறிகாட்டி. இப்போ இதில் இலங்கை அரசாங்கம் சொல்கிற விஷயம் என்ன, இந்த முதலீடு அவ்வளவு செயற்படுத்துறீங்க. முதலீடுமையாக முதலீடாக மாறி அவங்க தொழில்களை உருவாக்கத்தோட 20,000 தொழில்கள் புதிதாக உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. இப்போ அந்த நிலைக்கு நான் இன்னும் வர இல்லை. இப்போ இந்த நிலை, இப்போ இருக்கிற நிலை உண்மையாக ஒரு பாசிட்டிவ், ஒரு நன்மையான ஒரு ஸ்திரமான நிலை. இதிலிருந்து நாங்கள் அந்த தொழில் முயற்சியில் உருவாக்க நிலைக்கு போகணும். என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஊழல் குறைஞ்சிருக்குது. இது மேல் மட்டத்துலேருந்து நாங்கள் காண்றோம். ரைட். அதில் ஒரு கீழ் மட்டத்தில் நீங்கள் சில இடங்களில் இன்னும் இருந்துன்னு தான் இருக்குது. ஆனால் மேல் மட்டத்தில்
பாரிய அளவில் வந்து குறைஞ்சிருக்குது. எந்த ஒரு முதலீட்டாரை நீங்கள் காய்ச்சிங்கன்னா சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த முந்தின மாதிரி அந்த போய் நாங்கள் போய் கமிஷன் இல்லை அந்த அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நேரடியாக 5% கமிஷன் கூட ஒருவரை குறிப்பிட்டு உண்மையாக சொல்கிறாங்க. அது உண்மையாகவே நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரடியாக காய்ச்சிருக்கேன் முதலீட்டாளரோட. அவங்க சொல்கிறாங்க அந்த எனக்கு அந்த முந்திருந்த அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ உள்ள பிரச்சனை எங்கட வளர்ச்சிக்கு வந்து துரிதப்படுத்துறது சில உண்மையாக வந்து அந்த தொழில் முயற்சியில் வந்து விஸ்தீரத்துக்கான அந்த நடவடிக்கை வந்து துரிதப்படுத்தப்படணும். அது இன்னும் நடக்க இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த வருஷத்துக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டு செலவு, அந்த அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன் முதலீட்டு செலவு, முதலீட்டுக்கு ஒதுக்கப்பட்ட செலவு வந்து 1342 பில்லியன் ரூபாய். இது என்ன செஞ்சோம்னா இதை வந்து என்ன செய்யணும், முதலீட்டுக்கான செலவுன்னு சொல்கிறேன்னா அதை செலவழித்து நாங்கள் எதை உருவாக்குறோமோ அது வந்து எதிர்காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டி தரணும். ஒரு புதிய ஒரு ரோடு போடுறோம், அப்போ அதில் ஒரு புதிதாக வந்து பொருளாதார நடவடிக்கை உருவாகுது. ஒரு புதிதாக ஒரு ஹாஸ்பிட்டலை திறக்கிறோம், அப்போ ஹாஸ்பிட்டலை சுற்றி என்ன செய்கிறோம், வேறு விஷயங்கள் வந்து வேறு கடைகள் வந்து ஒரு பொருளாதார நடவடிக்கை திறக்குது. இப்போ இந்த 1342 பில்லியன் ரூபாயில வந்து இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 30% வந்து இவங்க வந்து அதுக்கான ப்ரொஜெக்ட் வந்து தொடங்க இல்லை. இப்போ நாங்கள் 10வது மாதத்தில் இருக்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எங்களோட வரவு செலவு வந்து ஏப்ரலில் தான் உண்மையாக வந்து பாராளுமன்றத்தில் சமாளிக்கப்பட்டு அது வந்து அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ அதிலிருந்து இவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா எங்களோட ப்ரொக்யூமெண்ட், அதாவது ஏதாவது ஒரு கொள்வனவு செய்யணும்னா எங்களோட ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது, ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போகும். அதாவது நீங்கள் ஒரு அந்த முறையில் உள்ள சரியாக அந்த ஒவ்வொரு படியையும் வந்து நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் தேவை. அப்போ நீங்கள் ஏப்ரலில் உங்களுக்கு காசு இருக்குதுண்டா அந்த ப்ரொஜெக்ட் உண்மையாக வந்து நீங்கள் செய்யணும்னா அது வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் நடக்குது. அதில் ஒரு பெரிய ஒரு தாமதம் நடந்திருக்கு. அது ஒரு தாமதம் நடந்திருக்கு. ஸோ இந்த தாமதங்கள் வந்து இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்களை வந்து நிவர்த்தி செய்தால் வந்து எங்கள்ட உண்மையான வளர்ச்சியை பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை வந்து உண்மையாக வந்து ஒரு உறுதி இருக்குது, ஸ்திரத்தன்மை இருக்குது, மக்கள் மனதில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது வந்து உண்மையான வளர்ச்சிக்கு வந்து இது மறுபடியும் போகலைன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வருஷம் நாங்கள் காண்ற வளர்ச்சி வந்து இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷத்துலேருந்து ஒரு குறைந்த மட்டத்திலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் வரோம். அப்போ இதே மட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் 5% வளர்ச்சி வந்து 5% இருந்து, ஆனால் இந்த வருஷம் வந்து 4.5% வரும்னு தான் சொல்கிறோம். போன வருஷத்தை விட குறைஞ்சலதான் சொல்கிறோம். ஆனால் போன வருஷத்துக்கு அதுக்கு முதல் வருஷத்தோடு தான் கம்பேர் பண்ண. அதான் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வந்து அது வந்து மறையாக இருந்தது. அப்போ அதால் உண்மையாக வந்து வளர்ச்சி இருக்குது. ஆனால் அதை விட போன வருஷத்துட்ட கூடுமான்னு எங்களுக்கு சொல்ல இயலாது. அதான் அந்த வளர்ச்சிக்கு வாரத்துக்கு வந்து உண்மையாக வந்து இந்த நம்பிக்கை வந்து உண்மையாக மக்கள் வந்து தொழில்களை உற்பத்தியால் அந்த விஸ்தியா இருக்கிற முறை அந்த முயற்சிக்கு வந்து நாங்கள் போக வேண்டி இருக்குது.